ஹலோ! டே 2 ஃப்ரம் ஆலப்பி போட் ஹவுஸ். காலையில எந்திரிச்சதுமே வியூ வந்து சூப்பரா இருந்துச்சு. நல்லா மழை பெஞ்சுட்டு, பனியோட ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. அப்படியே போட்டையும் வந்து ஓரமா நிப்பாட்டியிருந்தாங்க. அங்க அப்படியே ஒரு குட்டி வாக் காஃபியோட போயிட்டுருந்தோம். நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மழை நின்னு, மெதுவா வந்து சன்ரைஸ் ஆனுச்சு. அதையும் பார்த்துட்டு அத வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, நாங்களும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயி திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு, காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு அண்ட் கடலைக்கறி வச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். வேல ஒரு லோக்கல் பீச் ஒன்று இருந்தது. வெயில் அவ்வளோக்கா இல்லாததுனால நாங்கள் பீச்லேயும் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் பாப்பாவுக்கும் இது செகண்ட் டைம் பீச்சு. அதுவும் அவங்க வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமா பீச் பார்த்துட்டு அந்த மண்ணெல்லாம் பார்த்துட்டு நல்லா எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் பக்கத்துலேயே தான் லைட் ஹவுஸ் இருந்தது. இங்கேயும் செம ஃபன்னு. கில்லி படத்தில் வர அந்த ஐகானிக் சீனில் வர டயலாக்லாம் பேசிகிட்டே நாங்கள் வந்து மேலே போனோம். இது ஒரு குட்டி லைட் ஹவுஸ் தான். பட் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ட் கூட்டமும் நல்லா வந்துகிட்டே இருந்தனால அங்கே ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கு பின்னாடி இருந்த இடத்துலையும் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த ட்ரிப்பில் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 500க்கு மேலே ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம். அண்ட் ஃபைனலாக ஜூப் மார்க்கெட் போனோம். இங்கே வந்து ஒன் டே நம்மளை விட்டால் கூட பத்தாது. அந்த அளவுக்கு வந்து சுற்றி பார்க்கலாம், ஷாப்பிங்கும் பண்ணலாம். பயங்கர ஹேப்பனிங்கான பிளேஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எக்கச்சக்கமாக எடுத்துக்கலாம். அங்கே உள்ள கலர்ஃபுல் ஸ்ட்ரீட்ஸ், அதுக்கப்புறம் கஃபேஸ் முன்னாடி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். கப்புள் ஃபோட்டோ ஷூட் கூட நடந்துட்டு இருந்தது. அண்ட் ஷாப்பிங்கும் நிறையா ஷாப்ஸில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து போனோன்னா நம்ம பட்ஜெட்குள்ளே ஷாப்பிங் பண்ணலாம். எல்லாம் முடிஞ்சதும் பயங்கரமாக ட்ரெயின் அவுட் ஆகி சாப்பிடவே இல்லை. ஸோ எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நல்ல ஆத்தென்டிக்கான மந்தி பிரியாணியோடு நாங்கள் எங்கள் ட்ரிப்பை முடிச்சிட்டோம்.